தமிழ்நாட்டிலேயே அதிமுக பெரிய கட்சியாக இருந்தது. அவங்க இன்னைக்கு பாமக கிட்ட போய் தேர்தல் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சில தனிநபர்களின் சுயநலம், பதவி வெறி, பணத்திமிர்னால துரோக புத்தியினால புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த மாபெரும் இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இரட்டை இலை என்கிற மாபெரும் மக்கள் சின்னம் இருந்தும் அதை அவர்கள் 2019 தேர்தலிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது பொழுதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஒரு தொகுதியில் திரு OPS அவர்களின் மகன் வெற்றி பெற்றார். அவ்வளோ பணபலம், ஆட்சி அதிகாரம் சொல்லுவாங்களாம், மணி பவர் அண்ட் மசில் பவர் இருந்தும் தோல்வியை சந்தித்தார்கள். அதுபோல சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள். ஆட்சி நீதிபலம், கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை இழந்து விட்டார்கள். நீங்க கூட சொல்லலாம், நீங்கெல்லாம் ஜெயிக்க முடியல, அவங்க 65 சீட்டு வாங்கிட்டாங்களேன்னா. அப்படி இல்லை, அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால், முறைகேடுகளால், சுயநல நிர்வாகத்தால் அவர்களை பழனிசாமி கம்பெனியை ஆட்சி பொறுப்பை விட்டு அகற்றிட்டாங்க. இன்றைக்கு பழனிசாமியோடைய சுயநலமும் அந்த துரோக சிந்தனைக்கும், உங்களுக்கு தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுக்கணும்ட்டு, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்கணும்னு, அதற்கான காலம் தொடங்கிவிட்டது. அதை வருங்காலத்தில் பழனிசாமி உறுதியாக அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு. அப்போ மீண்டும் அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெறும். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி, அரசரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான், ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும். உண்மையான தொண்டர்கள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருவரும் இணைஞ்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பல பதவிகளில் இருந்தவன், எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன். இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிறவங்கள 90% அவர்களுக்கு உதவி செய்தவன் நான். அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தவன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த 25 ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளில் இருந்துட்டார். முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு 10 வருடங்கள் இருந்தவர். இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை, நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை. பதவியெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறவன். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிறது எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு. அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை, நாங்கள் நேர்வழியில் நேர்மையான சிந்தனையில் இருக்கோம், பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். துரோகம் வீழ்த்தப்படும். எனக்கு ஆசை என்னன்னா, வருங்கால தமிழ்நாட்டு அரசியலில் துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல்வாதிகளும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜதந்திரம் என்கிற பெயரில் துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாக பழனிசாமியின் வீழ்ச்சி இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.